கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நான் ஒரு பாடல் பாடி அதிலுள்ள கருத்துக்களை வைத்து பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த பாடலை பாடுகிறேன். கவர்ச்சியது அழிந்து விடும், காணாமல் மறைந்து விடும், பரிசுத்தம் என்றும் நிலைத்து நிற்கும் தேவாதி தேவனை தரிசிக்க செய்யும். கவர்ச்சியை விட்டு ஓடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. உலக கவர்ச்சியை விட்டு ஓடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. சாலமோன் அழகை தேடினானே, இறைவனை விட்டு விலகினானே, தேவ கட்டளையை மீறினானே, ஆதிமேன்மையை இழந்து நின்றான், ஆயுள் முழுவதும் கலங்கி நின்றான். ஆதிமேன்மையை இழந்து நின்றான், ஆயுள் முழுவதும் கலங்கி நின்றான். எனவே தேவ ஜனமே, கவர்ச்சியை விட்டு ஓடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. உலக கவர்ச்சியை விட்டு ஓடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. கேயாசி வெளியை விரும்பினானே, எலிசாவின் வார்த்தையை தள்ளினானே, உலக மாயில் சிக்கினானே, நாகமானிடம் இறந்து நின்றான், குஷ்டரோகத்தால் வருந்தி நின்றான். நாகமானிடம் இறந்து நின்றான், குஷ்டரோகத்தால் வருந்தி நின்றான். எனவே தேவ ஜனமே, கவர்ச்சியை விட்டு ஓடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. உலக கவர்ச்சியை விட்டு ஓடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. லோத்து மண்ணை நாடினானே, இறைவனை விட்டு ஓடினானே, வஞ்சகர்களோடு சேர்ந்திருந்தானே, ஆபத்தில் கலங்கி நின்றான், மனத்தை இழந்து நின்றான். ஆபத்தில் கலங்கி நின்றான், மனத்தை இழந்து நின்றான். எனவே தேவ ஜனமே, கவர்ச்சியை விட்டு ஓடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. உலக கவர்ச்சியை விட்டு ஓடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலே சாலமோன் அழகை தேடினானே, இறைவனை விட்டு விலகினானே, தேவ கட்டளையை மீறினானே, ஆதி மேன்மை இழந்து நின்றான், ஆயுள் முழுது கலங்கி நின்றான். அல்லேலூயா. இப்ப சாலமோனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அவன் தாவீது ராஜாவால் தீர்க்கதரிசி மூலமாக, மேன்மக்கள் மூலமாக, அரசன் மூலமாக ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டான். அவனுக்கு சகல ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் தேவாலய பிரதிஷ்டையில ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளை பலியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினான். இந்த நாட்கள் ஸ்தோத்திர பலி, நிறைய ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல தேவாலயத்து முன்னணியில வளாகத்துல அங்க பலிபீடம் இருக்கும், வெண்கல தொட்டி இருக்கும், எல்லாமே அங்க செட்டில்மெண்ட் இருக்கிறோம். அதுல பலியிட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அதிகமான பலியிட்ட நாள்ல பழைய ஏற்பாடு முறைப்படி யார் அதிகமாய் பலியிடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ சாலமோனை கர்த்தர் அதிகமாய் நேசித்து அந்த ராத்திரி வேளையிலே உனக்கு என்ன வேண்டும் என்று சப்பனத்தில் கேட்டார். அல்லேலூயா. சாலமோன், எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே, நான் ஒரு குழந்தையாக இருக்கிறேன், எனக்கு ஞானம் வேண்டும், இந்த திரளான ஜனங்களை ரட்சிப்பதற்கு, நல்வழிப்படுத்துவதற்கு, நல்ல ஆளுகை செய்வதற்கு ஞானம் வேண்டும் ஆண்டவர் என்று கேட்டான். அல்லேலூயா. ஆண்டவனுக்கு அவனை மெச்சிக்கொண்டார். உன் ஆயுசுனால கேட்காம, உன் சத்துருக்களின் உயிரை கேட்காம நீ ஞானத்தை கேட்டபடினால் நீ கேளால் ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் மேன்மை உனக்கு தருகிறேன் சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சோ அவனுடைய ஆரம்பம் மகிமையாக இருந்தது. ஆனால் அவருடைய பிற்காலத்தை பார்க்கும்போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் 300 மனைவிகளை உடையவன், 700 மறுமனையாட்டிகள், மொத்தம் 1000 மனைவிகள். அல்லேலூயா. அப்போ ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் வந்து இவனுக்கு திருமணம் முடித்து அவர் களைத்து போய்விட்டார்.
அல்லேலூயா. எனவே திருமணத்தில் யார் வரணும்? பிரதான ஆசாரியர்கள், மற்ற ஆசாரியர்கள் வந்து நிற்கணும். சோ 1000. ஆனா கடைசி வாழ்க்கையில கடைசியில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இவன் அந்நிய ஸ்திரீகளை இச்சித்து இவன் மெய்யான ஆண்டவரை தொழுது கொண்டா அதோட விக்கிரகத்தை போய் நின்றுகிட்டு இருந்தான். அவன் இருதயம் மயங்கி விட்டது. இருதய மயக்கம். பரவாயில்ல, இங்க இருந்தால் ஒண்ணுதான், அங்க போய் அப்படியே தலை காட்டிட்டு அப்படியே ஓடி வந்துடலாம் அப்படின்னு அங்கேயும் போய் நின்று அவனுடைய மறுமனையாட்டிகள் அவன் இருதயத்தை மயக்கினபடினாலே, அழைத்தபடினாலே விக்கிரக ஆராதனைக்குள்ள போய் நின்றுகிட்டு இருந்தான். கர்த்தர் அவனுக்கு விரோதமாக எழுப்பினார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நேசிக்கிற வரைக்கும் தான் கர்த்தர் நமக்கு நண்பன், துணைவன், கடவுள் எல்லாமே. கர்த்தரை விட்டு விலகி நாம போயிட்டோம்னா ஆண்டவர் நமக்கு அடி கொடுக்கிறவர மாறிவிடுவார். அல்லேலூயா. அப்ப வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு விரோதமாக கர்த்தர் சத்துருக்களை ஏற்படுத்தினார். யெரொபெயாம் என்ற ஒரு சத்துருவை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். அண்டைய தேசத்துல சத்துரு உண்டாயிட்டாங்க. சிற்றரசர்கள், அவனுக்கு கீழ்ப்பட்ட அரசர்கள் அவனுக்கு விரோதியாய் மாறிட்டாங்க. ஏன்னா அவன் விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்டான். அவன் வாழ்நாள் சஞ்சலமும் வருத்தமாய் மாறிவிட்டது. ஆரம்பத்துல ஆண்டவருக்கு எவ்வளவோ அப்போ கர்த்தரோடு, அங்க வேகம் சொல்லி, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டால் கர்த்தர் உங்களை விட்டு விடுவார். அப்ப நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. கர்த்தரை விட்டுவிடக் கூடாது. கர்த்தரோடு சமாதானமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு சமாதானம். இன்னைக்கு ஜெபம் பண்ண எனக்கு சமாதானமா இருக்கு. நான் கர்த்தர்ட்ட பாவம் பண்ணி, நான் கடந்த கால பாவத்தை பாவரிக்கை செஞ்சுட்டேன். கர்த்தருக்கு எனக்கு நல்ல உறவு இருக்கிறது. கர்த்தர்ட்ட சமாதானமா இருக்கேன். நான் கர்த்தர்ட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க கர்த்தரோடு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக கேயாசி வெள்ளியை விரும்பினானே, எலிசாவின் வார்த்தையை தள்ளினானே, உலகமாயில் சிக்கினானே, நாகமானிட இறந்து நின்றான், குஷ்டரோகத்தால் வருந்தி நின்றான். அல்லேலூயா. இப்போ எலிசா நாகமான்ட்ட, எந்த காணிக்கு நான் உன்கிட்ட வாங்க மாட்டேன், நீ வந்த வழியா போ என்று சொன்னார். ஆனா நாகமான்ட்ட சொன்னார், நீ யோர்தான் நதியில மூழ்கி 7 முறை மூழ்கி எழுந்து நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னாரு. இவன் ஆரம்பத்தில் அவரு ஆக்ரோஷப்பட்ட நாகமான், எங்க தேசத்துல நதிகள் இல்லையா? எந்த தேசத்து நதிதான் நதியா? இதுல போய் நான் முங்கதோட அங்கேயே முங்கிருக்கலாமே என்று சொல்லி வீராப்பு மாம்சம் எழும்பினது நாகமான். அப்போ உடன் ஊழியர் சொன்னார்கள், ஞானமுள்ள ஊழியர்கள், ஐயா ஒருவேளை இதை விட அதிகமான ஒரு கடினமான வேலை சொன்னா செய்வீங்கல்ல? நம்ம கதையிலெல்லாம் வரும், 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அப்படி கடினமான காரியங்களை கேட்டுவிட என்ன சொல்லிட்டாரு? யோர்தான்ல 7 மூழ்கி என்பதான் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொன்னவனே அவனுக்கு 2 புத்தி வந்துட்டு. சில நேரத்துல புத்தி இல்லாதவனுக்கு சில சொல்கிற சின்ன ஆலோசனை கூட பெரிய விடுதலையை தரும். அல்லேலூயா. இந்த நாகமான் போய் யோர்தான்ல இருந்து அப்படியே மூழ்கி எந்திரித்தான். 1 2 3 4 5 6 7வது மூழ்கி எந்திரிக்கும் போது அவன் சுகம் பெற்றான். குஷ்டரோகத்தில் இருந்து அவனுக்கு சுகம் கிடைத்தது. அவன் உடல் எப்படி தேகம், குழந்தையின் தேகம் போல சரீரம் பலபலன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. குஷ்டரோகம்லாம் மறைஞ்சிட்டு கரெக்ட் முரடாக இருந்த பதில மாறி குழந்தை தேகம் போல அவனுக்கு நல்ல வாலிப தேகம் போல மாறிட்டு உடனே அவன் நன்றி சொல்வதற்கு அவன் கடந்து வந்தான். எலிசாட்ட எப்படியாவது அவன், ஏன்னா நிறைய காணிக்கலாம் பண்ண வசதியான சேனாதிபதி, அவன் ரேஞ்சிக்கு அவன் கொண்டு வந்திருக்கிறான் பொருட்களை, பட்டாடைகள், தங்கம், வெள்ளி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். அது எப்படியாவது கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு போலான்னு பார்த்தா அவர் வேண்டான்ட்டார். எலிசா என்ன பண்ணிட்டாரு?
ஒன்றும் உன்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ உன் தேசத்துக்கு போப்பா அப்படின்னு. அப்பா என்ன சொன்னா, அப்போ நான் வந்து எங்கள் தேசத்துக்கு போகும் பொழுது எங்கள் ராஜாவோடு கூட அங்கே ஒரு விக்கிரக கோயில் உண்டு, அதை நான் அவரோடு கூட பணிந்து கொள்ள வேண்டியிருக்கும், குனிய வேண்டியிருக்கும், அவரோடு சேர்ந்து குனிவேன். ஸ்தோத்திரம், வணங்க மாட்டேன். அல்லேலூயா. ராஜாவுக்காக, ஏன்னா ஒரு பெரிய பதவி, அதில் மட்டும் என்ன மன்னிக்கணையா அப்படின்னு சொல்லி அந்த 2 மூட மண் எடுத்துக்கிட்டு பலிபிடம் கட்டுறதுக்கு, கர்த்தருக்கு பலி எடுத்துக்கு அவன் கொண்டு போறான். அவன் கொண்டு போற வழியில யார் வந்துட்டா, கேஸ் இதெல்லாம் பார்க்கான், அவன் பொருளை பார்க்கறான், பட்டாடை பார்க்கான், தங்க வெளியே பார்க்கான், எலிசாவை பார்க்கறான். எலிசாவை வாங்கி வச்சு நமக்கு தருவாரு, நாம கொஞ்சம் தெளிப்பாக்கலாமேன்னு சொல்லி அவன் அப்படி நினைச்சான். அல்லேலூயா. ஆனா அவர் வேண்டான்னு சொன்ன உடனே இவனுக்கு என்னாச்சு, கட்டப்பு உண்டாயிட்டு இவன் துணிஞ்சிட்டான். கேஸ் பண்ணிட்டா அவரு கிடக்காரு, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அப்பாவி அப்படின்னு சொல்லி இவன் பின்னாலே போய் இப்பந்தான் கொஞ்சம் காணிக்க வாங்கிட்டு வர சொன்னாரு. அப்படியா, இந்த வச்சுக்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்த பட்டாடைகள் தங்க வெளியெல்லாம் கொடுத்தாரு. கொடுத்த உடனே கொண்டு வீட்டுல வச்சுட்டு இவர் வராரு. அல்லேலூயா. அப்ப எலிசா சொன்னாரு, நீ அந்த நாகமானோடு போகும் பொழுது என் ஆவி உன்னோடு கூட இருக்கவில்லையா, என் மனசு உன் கூட இருக்கலையா, உனக்கு பயம் இல்லையா, என்ன குறித்த பயம் உனக்கு இல்லையான்னு கேட்டாரு. அதனால நீ அவன்கிட்ட எல்லாம் பொருட்களை வாங்கினபடினால அவனுக்குள்ள குஷ்டரோகம் உனக்கும் சந்ததிக்கு வர கிடவிட்டார். அல்லேலூயா. குஷ்டரோகம் இப்ப யாருக்கு வந்துட்டு, கேயாசிக்கு வந்து குஷ்டரோகத்தோட போயிட்டான். அல்லேலூயா. இப்ப சாலமோன் வாழ்க்கையில அவன் விதவிதமான பெண்களை அவன் விரும்பினான், லைக் பண்ணினான். ஆனா கொஞ்ச காலத்துல அவன் வேசித்தராவி, வெச்சராவி, எல்லா ஆவி அவனுக்குள்ள முழுமையாயிற்று. அவனை காப்பாற்றக்கூடாதபடிக்கு அவன் அந்த மறுமொழியாட்டி என்ற பேரோடு கூட அந்த விக்கிரகாரத்தில் போய் நின்றுகிட்டு இருந்தான். அங்கே கர்த்தர் அவனுக்கு விரோதியாய் மாறினான். அவன் சாகிற வரைக்கும் அவன் நிம்மதி, ஒரு ஆள்கிட்டயா சண்டை போட்டு சோல்ஜர்ஸை இழந்துகிட்டு இருந்தான், நிம்மதியை இழந்துகிட்டு இருந்தான். அவனுடைய கவர்ச்சி ஒரு பெண்கள் மயக்கமா இருந்தது. ஆனா இந்த கேயாசுடைய கவர்ச்சி பொருளாசை, பொருட்களை சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. பொருட்களை சேர்த்து அப்ப கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது நம்மகிட்ட இருக்கிறது குறையும். அல்லேலூயா. அப்ப கொடுக்கிற பொழுது கர்த்தர் நம்மை நிறைவானவராய் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மள நிறைவானவராய் பார்க்கிறார். பூரண சற்குணர். எதனால? கொடுக்கிறதுனால, மற்றவர்களுக்கு கொடுப்பதனால். நம்மகிட்ட இருக்கிறத திராணிக்கேற்ற விதமாக மற்றவர்களுக்கு கொடுக்கிற பொழுது நம்ம பூரண சற்குணர். ஆண்டவர் போல ஆண்டவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார், உயிரையும் கொடுத்துட்டார். பொருளாசை வீழ்த்துவதற்கு நம்மிடத்தில் உள்ளதை கொடுக்க வேண்டும், பிறருக்கு கொடுத்து பழக வேண்டும். அல்லேலூயா. அது அந்த பழக்கம் ஒரு பிராக்டிஸ் மூலமா தான் வரும், சும்மா வராது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்து மண்ணை நாடினானே, இறைவனை விட்டு ஓடினானே, வஞ்சரோடு சேர்ந்திருந்தானே, ஆபத்தில் கலங்கி நின்றான், மானத்தை இழந்து நின்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப லோத்தை குறித்து பார்க்கிற பொழுது லோத்தின் மெய்ப்பொருளுக்கும் ஆபிரகாம் மெய்ப்பொருளுக்கும் சண்டை வந்துச்சு. ஆபிரகாம் சொன்னாரு, மகனே, நீ மேற்க போன நான் கிழக்க போறேன், நீ தெற்க போனா நான் வடக்க போறேன், நீ போற திசைக்கு நான் எதிர் திசையில போயிடுறேன், நீ பாரு அப்படின்னு சொல்லும் போது லோத்து கனி எங்க போயிட்டு, சோதோம் குமரோ பட்டணத்துல நல்ல ஆறு இருக்கிறது, பில்டிங் இருக்கிறது, நல்ல செழிப்பு இருக்கிறது, புல்வெளி இருக்கிறது, எல்லாவற்றையும் பார்த்து நான் அங்க போயிருந்தேன்னு சொல்லிட்டான். அப்ப ஆபிரகாம் சொல்ல, சரி போயிட்டு வான்னு சொல்லி அவருக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. ஆனா போன இடத்துல பார்த்தா சோதம் குமர மக்கள் கொடிய பாவிகளாய் மாறினார். கொடிய பாவிகள், பயங்கரமான பாவிகள்.
ஆணோடு புணர்கிற பாவம் செய்கிற பெரும் பாவிகளாக சோதம் கோரும் மக்கள் இருந்தார்கள். ஆண்டவர் அழிப்பதற்காக தேவதூதரை அனுப்பினார். அந்த தேவதூதர்கள் ஆபிரகாமை விசாரித்து விட்டு அவனுக்கு காரியத்தை அறிவித்து விட்டு கடந்து போனார்கள். போய் லோத்து வீட்டில் போய் லோத்து மனையை வெளியே கூட்டு வந்து அவங்க தனியா பிரிச்சணும்னு சொல்லி முயற்சி எடுக்கும் பொழுது அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டாங்க. ஆண் மக்கள்லாம் வந்து, உங்க வீட்டுல வந்த அந்த மனிதர்களை நீ வெளியே அனுப்புங்க, வெளியே கொண்டு வா அப்படின்னு. இல்லையா, என்கிட்ட பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று கூட சொல்லிட்டான் லோத்து. பெரிய ஒரு கேவலம். ஆனாலும் அந்த சோதம் கூற மக்கள், இல்ல வாழ்க்கை வந்து ஆண்கள் தான் வேணும் அப்படின்னு. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்ட தேவதூதர்கள் அந்த மக்களுக்கு சோதனை கண் குருட்டாட்டம் பண்ண வச்சு அவங்களை தடுமாற வச்சு அங்கே லோத்தையும் ஒரு 2 பிள்ளைகளும் கூட்டிட்டு மலைக்கு ஓடி போன்னு சொன்னான். ஆனா அந்த மலைக்கு ஓடி போயிருந்தா கொஞ்சம் சேஃப்டியா இருந்திருப்பாரு. ஆனா எனக்கு அவ்வளவு தூரம் ஓட முடியாது, அதை விட பக்கத்துல போறேன்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை. அல்லேலூயா. அப்ப அந்த இக்கட்டான நேரத்துல கூட வேகமா அந்த மலைக்கு போய் ஓடி தப்பிக்க ஆண்டவர் ஒரு யோசனை, தேவதூதரை யோசனை பண்ற அந்த தூரத்துக்காவது ஓடி இருக்கணும். அங்கேயும் ஓடல. இப்ப லோத்து மனைக்குள்ள ஓடும் பொழுதே மனை திரும்பி பார்த்து சொத்து போச்சு, சொகம் போச்சு. அப்போ மனைவி எப்படிப்பட்டவளா இருந்தா, அவருடைய சொத்து சுகத்தின் மேல கண் வைத்து அதை கவனித்துக் கொண்டிருந்தா, ஆடை பார்க்கறது மாடை பார்க்கறது கழனி வைக்கிறது, அதை செய்யறது இதை செய்யறது, இதே பழப்பு, மாடு பாலை கறக்கிறது, விற்கிறது, காசை எடுக்கிறது, இப்படியே பழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்தா. அவள் ஆண்டவரை குறித்த தெய்வீக பக்தி இல்லை. ஆனா போகும் பொழுது அவள் தன் ஆஸ்தியை எட்டி பார்த்த பொழுது உப்பு தூளாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. இப்ப பரிதாபமான, அதுக்கப்புறம் பார்த்தா பரிதாபமான சந்ததி அங்கே உருவானதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்ல இடம், கவர்ச்சியான இடத்துக்கு லோத்து போனான். ஆனா மம்புல அவன் அதோட அவனுடைய எல்லாவற்றையும் இழந்து ஒரு பரிதாபமான சூழ்நிலை காணப்பட்டான். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாமின் ஜெபத்தினால் அவன் ரட்சிக்கப்பட்டான், காக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சாலமோன் அழகை நம்பி கெட்டு போனவன், கேயாசி பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்று நம்பி கெட்டு போனவன். லோத்து வசதியான வாழ்க்கை, வசதியான இடத்தை பார்த்து கெட்டு போனவன். ஆனா கர்த்தரை பார்த்த ஆபிரகாம், கர்த்தரை பார்த்த தாவீது, கர்த்தரை பார்த்த எலிசா, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நாமளும் ஆசீர்வதிக்கப்படணும். நினைச்சோம் கவர்ச்சியான காரியத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. முடிவாக அந்த பாடலை இன்னொரு முறை பாடுகிறேன். கவர்ச்சி அது அழிந்து விடும், காணாமல் மறைந்து விடும், பரிசுத்தம் என்றும் நிலைத்து நிற்கும், தேவாதி தேவனை தரிசிக்க செய்யும். கவர்ச்சியை விட்டு போடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. உலக கவர்ச்சியை விட்டு போடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. சாலமோன் அழகை தேடினானே, இறைவனை விட்டு விலகினானே, தேவ கட்டளையை மீறினானே, ஆதிமென்மையை இழந்து நின்றான், ஆயுள் முழுவதும் கலங்கி நின்றான். எனவே தேவ ஜனமே, கவர்ச்சியை விட்டு போடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. உலக கவர்ச்சியை விட்டு போடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. கேயாசி வெள்ளியை விரும்பினானே, எலிசாவின் வார்த்தையை தள்ளினானே, உலகமாயில் சிக்கினானே, நாகமானிடம் இறந்து நின்றான், குஷ்டரோகத்தால் வருந்தி நின்றான். நாகமானிடம் இறந்து நின்றான், குஷ்டரோகத்தால் வருந்தி நின்றான். எனவே தேவ ஜனமே, கவர்ச்சியை விட்டு ஓடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. உலக கவர்ச்சியை விட்டு ஓடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. லோத்து மண்ணை நாடினானே, இறைவனை விட்டு ஓடினானே, வஞ்சகர்களோடு சேர்ந்திருந்தானே, ஆபத்தில் கலங்கி நின்றான், மானத்தை இழந்து நின்றான். ஆபத்தில் கலங்கி நின்றான், மானத்தை இழந்து நின்றான். எனவே தேவ ஜனமே,
கவர்ச்சியை விட்டு ஓடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. உலக கவர்ச்சியை விட்டு ஓடு, நீ பரிசுத்தத்தை நாடி தேடு. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.